இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை சரோஜா தேவியோட வயது மூப்பு காரணமா நேத்து அவங்க காலமாகி இருந்தாங்க. அவங்கள பத்தி பலருமே அறியாத ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்படுற சரோஜா தேவி 1938 ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பெங்களூர்ல பிறந்தாங்க. இவங்களோட தந்தை பைரப்பா போலீஸ் அதிகாரியா இருந்தாரு. 4வது மகளா பிறந்த சரோஜா தேவிக்கு சின்ன வயசுலயே இசை ஆர்வம் இருந்தது. புனித தெரேசா பள்ளியில படிச்ச பொழுது இசை போட்டியில கலந்துகிட்ட சரோஜா தேவி ஒரு ஹிந்தி பாடலை பாடியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகோட பிரபல பட அதிபரும் நடிகருமான பொன்னப்பா பாகவதர் வந்திருந்தாராம். சரோஜா தேவியோட குரல் வளம் நல்லா இருந்ததை பார்த்த அவரு தன்னுடைய படத்துல அவங்கள பாட வைக்க முடிவு செஞ்சு அவங்களோட தாயார அணுகியிருக்காரு. அவங்களும் ஓகே சொல்ல பாடல் பதிவு நடந்திருக்கு. பாடல் பதிவின் பொழுது இவங்கள நடிகையாக்கினா என்ன அப்படின்னு பொன்னப்பாவுக்கு ஐடியா வர உடனடியா அவங்கள மேக்கப் போட்டு பார்த்திருக்காங்க. அவங்களோட தோற்றம் பொன்னப்பா பாகவதருக்கும் படக்குழுவுக்கும் பிடிச்சு போனதுனால சரோஜா தேவிய தன்னுடைய மகாகவி காளிதாஸ் அப்படின்ற கன்னட படத்துல ஹீரோயினா அறிமுகப்படுத்தி இருந்தாரு பாகவதர். 1955ஆம் ஆண்டு வெளியான அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சது மட்டும் இல்லாம தேசிய விருதையும் வென்றிருந்தது. இதையடுத்து தன்னோட அடுத்த படமான பஞ்சரத்னம் அப்படின்ற கன்னட படத்திலையும் சரோஜா தேவிய ஹீரோயினா நடிக்க வச்சிருந்தாரு பொன்னப்பா பாகவதர். ஒரு படத்தோட நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு படிக்க போயிடலாம் அப்படின்ற ஐடியால இருந்த சரோஜா தேவிக்கு வரிசையா படங்கள் அமைஞ்சதுனால நடிப்பு அவங்களுக்கு படியா மாறியது. 1958ஆம் ஆண்டு மணவாளனே மங்கையின் பாக்கியம் அப்படின்ற தமிழ் திரைப்படத்திலையும் அதை தொடர்ந்து தங்கமலை ரகசியம் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட சேர்ந்து திருடாதே படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆனாங்க சரோஜா தேவி. ஆனா எம்ஜிஆர் கூட அவங்க நடிச்ச நாடோடி மன்னன் திரைப்படம் தான் முதல்ல வெளியாகி இருந்தது. அது சரோஜா தேவிக்கு தமிழ்ல ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுக் கொடுத்திருந்தது. அதுக்கப்புறம் இவங்க நடிச்ச சபாஷ் மீனா, பாகப்பிரிவினை போன்ற படங்கள் அவங்களோட திறமைக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்ச போதிலையும் ஸ்ரீதரோட இயக்கத்துல வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம் தான் தமிழ் சினிமால அவங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்திருந்தது. அதை தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம், பார்த்திபன் கனவு, பாலும் பழமும், குடும்ப தலைவன், பாசம், ஆலயமணி, பெரிய இடத்து பெண், தர்மம் தலை காக்கும், எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், அன்பே வா, தாய்மேல் ஆணைன்னு பல படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமால மாபெரும் நட்சத்திரமா வெற்றி கொடி நாட்டினாங்க சரோஜா தேவி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட 26 படங்கள் ஜோடியா நடிச்சிருந்த அவங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், தெலுங்கு மொழியில நாகேஸ்வர ராவ், கன்னடத்துல ராஜ்குமார், இப்படி எல்லா முன்னணி நடிகர்கள் கூடனும் பல வெற்றி படங்கள்லயும் நடிச்சு தென்னிந்திய சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமா உயர்ந்தாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகள்ல சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா 161 படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச ஒரே ஹீரோயின் அப்படின்ற சாதனையும் சரோஜா தேவி படைச்சிருக்காங்க. 1967ஆம் ஆண்டு இன்ஜினியரான ஸ்ரீஹர்ஷாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரோஜா தேவி. இவங்களுக்கு புவனேஸ்வரி, இந்திரா அப்படின்னு 2 மகள்களும், ராமச்சந்திரன், கௌதம் அப்படின்னு 2 மகன்களும் இருக்காங்க. நடிகைகள் திருமணம் செஞ்சுக்கிட்டா பட வாய்ப்புகள் குறைஞ்சிடும் அப்படின்ற கருத்தை போக்குனவங்க சரோஜா தேவி. திருமணத்துக்கு அப்புறம் இவங்க நடிச்ச பல படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சிருந்தது. 1986ஆம் ஆண்டு நடிகை சரோஜா தேவியோட கணவர் ஸ்ரீஹர்ஷா காலம் ஆனாரு. கணவர் மறைஞ்ச அப்புறம் 8 ஆண்டுகள் திரைப்படங்கள்ல நடிக்காம இருந்த சரோஜா தேவி அதுக்கப்புறம் தன்னுடைய 2வது இன்னிங்ஸ தொடங்கி இருந்தாங்க. அதிக சம்பளம் வாங்கின நடிகை அப்படின்ற பெயரை பெற்றவங்க சரோஜா தேவி. இவங்க உடுத்தின ஆடைகள், அணிஞ்ச அணிகலன்கள், இவங்களோட ஹேர் ஸ்டைல் போன்றவற்றை தான் அன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள் பின்பற்றி இருந்தாங்க. இந்திய அரசால பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்ட இவங்க தமிழக அரசோட எம்ஜிஆர் விருது, ஆந்திர அரசோட NTR தேசிய விருது, பெங்களூரு பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும், 2008 வாழ்நாள் சாதனையாளருமான இந்திய தேசிய விருது, பிலிம்பேர் விருதுன்னு பல விருதுகளை பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.